வாவ்! கிறிஸ்பி அவுட் சைட், ஸ்பைசி இன்சைட். என்ன ஒரு டேஸ்டியான சமோசா! டேஸ்டியான சமோசா மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி ஒரு சமோசா இருக்குது. ஒவ்வொரு சமோசாவுக்கு பின்னாடியும் கதை இருக்குது. ஆமாம், பள்ளிக்கூட பிள்ளைகள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து போய் கேட்டிங்கன்னா தெரியும். சமோசா சாப்பிட்டுக்கிட்டே அவங்க பேசின கதைகள் அவ்வளவு. ஸோ சமோசாவுக்கு நிறைய கதை இருக்குது. சமோசா பிறந்த கதை 13வதுலேருந்து 14வது நூற்றாண்டில் மிடில் ஈஸ்ட் பெர்ஷியாவிலேருந்து வந்த இந்த சமோசா இன்றைக்கி இந்தியாவினுடைய ஸ்ட்ரீட் ஃபுட். எங்கே திரும்பினாலும் சமோசா தான். அதே நேரத்தில் சமோசாவுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்படிப்பட்ட ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் லாபம் அதிகம் தரக்கூடிய இந்த சமோசா பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு நீங்கள் ரெடி, ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா வழிகாட்டுறதுக்கு நான் ரெடி. அப்போ இந்த சமோசாவை எப்படி செய்யலாம், எப்படி விற்கலாம்? இன்ஸ்டன்ட் மிக்ஸாக விற்கலாம், ஷீட்ஸ் தயார் பண்ணி விற்கலாம், சமோசா விற்கலாம். அந்த சமோசாலையும் உங்களுக்கு 5லேருந்து அதுக்கு மேற்பட்ட வகையான சமோசாக்களை சொல்லி கொடுத்துட்றேன். ஹோட்டலில் ஹோல்சேலாக எப்படி சமோசாஸ் விற்கிறது, ஃப்ரோசன் சமோசாஸ் எப்படி விற்கிறது, அண்ட் எப்படி வாய்ப்பாக இதை பயன்படுத்தி மேலே வர்றது பிஸ்னஸில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சமோசா அப்படிங்கிற இந்த பிஸ்னஸில் நாம் எப்படி ஜெயிக்கிறது, அதே நேரத்தில் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் கொண்டு வர்றது, ஒரு நாளைக்கு ஒரு தனிநபராக வீட்டிலேருந்து எத்தனை சமோசாக்கள் வரைக்கும் உற்பத்தி செய்யலாம், எவ்வளவு லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுடுறேன். இந்த சமோசாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தேவையே இல்லை. ஏன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான இந்த சமோசாவை சமோசா செய்கிறோம், சமோசா விற்கிறோன்னு சொன்னால் போதும், விற்பனை அள்ளிக்கிட்டு போயிடும், லாபம் குவிஞ்சிரும். ஆனால் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்.